இந்த நூற்றாண்டுல அசிரிய தேசத்தோட கலைஞர் தெரியுமா? எங்களோட தலைவர் கேட்டாலே எங்களை யோசிக்கணும். இதுல சரி சரி அதை பத்தி தான் சொல்றேன். கூடி வேறி கொலை வேறி கொள்ளையாடி தாடி உண்டு, கூடி வேறி கொலை வேறி கொள்ளையாடி தாடி உண்டு, தாடி வேறி மாத வேறி கல்லடியும் தூக்கம் உண்டு, தாடி வேறி மாத வேறி கல்லடியும் தூக்கம் உண்டு. இந்த நல்ல ஊருதான் தலைநகர் நினைவே, இந்த நல்ல ஊருதான் தலைநகர் நினைவே, இந்த நல்ல ஊருதான் தலைநகர் நினைவே. அப்போ நினைவே ரொம்ப வரகமான ஊர் தானக்கா? ஆமா, அந்த நாட்டுல மக்களோட பாவமும் கொடுமையும் வானவர பெருகினதுனால ஆண்டவர் அந்த ஊரை அழிக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் கடைசியா ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் என்று அந்த ஊரை எச்சரிக்க ஒரு மனுஷனை அனுப்பினாரு. அவர் யாரு தெரியுமா? யாருக்கா? அவர்தான் யோனா. அவரை தான் ஆண்டவர் நினைவே மக்களை எச்சரிக்க அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா? என்ன சொல்லி அனுப்பினார்? எழுந்து போயோ நான் எழுந்து போ, எழுந்து போயோ நான் எழுந்து போ, நினைவேவை நோக்கி எழுந்து போ, நினைவேவை நோக்கி எழுந்து போ, இன்னும் 40 நாள் தான் உண்டு, இன்னும் 40 நாள் தான் உண்டு, பின்பு நினைவே முழுவதும் அழிந்து போகுமே, பின்பு நினைவே முழுவதும் அழிந்து போகுமே, பின்பு நினைவே முழுவதும் அழிந்து போகுமே. என்னது நினைவே முழுவதும் அழிந்து போகுமா? ஆமா, நல்லா வாழ்ந்தா கடவுள் ஏன் அழிக்க போறாரு? பாவம் பெருகினதுனால மனுஷன் மிருகமா மாறினதுனால ஆண்டவர் இப்ப அழிக்க வேண்டியதாயிற்று. இப்படியாக யோனாவை ஆண்டவர் நினைவேக்கு போக சொன்னாரு. ஆனா யோனா நினைவேக்கு போகலையே. நீரிலே பட்டணத்தில் மரணம் உறுதி, நீரிலே பட்டணத்தில் மரணம் உறுதி, உயிரை காப்பாற்ற போனான் தர்ஷி, உயிரை காப்பாற்ற போனான் தர்ஷி, கப்பலேறி போனான் தர்ஷிக்கு போனான், கப்பலேறி போனான் தர்ஷிக்கு போனான். கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இப்படி போகலாமா? போகக்கூடாதுதான். ஆனா மனம் திரும்பலைன்னா ஆண்டவர் அழிச்சிடுவாருன்னு சொன்ன நினைவே மக்கள் யோனாவை கொன்னுடுவாங்கல்ல. ஆமா, அப்புறம் என்னக்கா ஆச்சு? வந்தது பெருங்காற்று பெரிய கொந்தளிப்பு, வந்தது பெருங்காற்று பெரிய கொந்தளிப்பு, கப்பலே உடை மளவுக்கு பாதிப்பு, கப்பலே உடை மளவுக்கு பாதிப்பு, எல்லாரும் கதறி தேவனை எண்ணினாங்க, எல்லாரும் கதறி தேவனை எண்ணினாங்க, எல்லோரும் கதறி தேவனை வேண்டினாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கப்பலோட அடித்தளத்துல போய் தூங்கிட்டு இருந்தாரா? தூங்கினாரா? எப்படிக்கா இப்படி தூங்க வருது? அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. கப்பலோட மாலுமி யாரை இப்படி நடக்குதுன்னு பார்க்க சீட்டு போட்டாராம். சீட்டு யார் மேல விழுந்தது தெரியுமா? யோனா மேல. ஆமா, இவ்வளவு காரணம் யோனா தானே.
அப்புறம் யாரு யோனான்னு தேடினாங்களாம். கடைசியா யோனா கப்பலோட அடித்தளத்துல தூங்கிட்டு இருந்த தெரிஞ்சிச்சான். இதுக்கெல்லாம் காரணம் நாம தான்னு யோனாவுக்கு தெரியுமில்ல. அதனால இதுக்கு தண்டனையா என்ன தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொன்னாரு. கடல்லையா? அடப்பாவுமே, கடல்ல போட்டா செத்துருவாங்களே. அதுக்கு ஆண்டவர் சொன்ன வேலையை செஞ்சிருக்கலாமே. அட அக்கா, கடலை போட்டா கொஞ்ச நேரத்துல உயிர் தான் போகும். ஆனா நினிவே மக்கள்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். என்ன செய்வாங்கக்கா? உயிரோட தோலை உரிக்கிறது தான் அவங்க ஸ்பெஷலே. அக்கா, நமக்கெல்லாம் வாழைப்பழத்தோலை உரிச்சு தானே பழக்கம். நீ சாப்பிடுறதுலே இரு. சரிக்கா, விடுங்க. யோனாவுக்கு என்னதான் ஆச்சு சொல்லுங்க. யோனா சொன்ன மாதிரியே அவரை கடலில் தூக்கி போட்டுட்டாங்களாம். ஐயோ! உடனே கடல் கொந்தளிப்பு நின்னுச்சாம். உடனே நின்னுச்சாக்கா? ஆமா, இவ்வளவுக்கு காரணம் நம்ம யோனா தானே. சரிக்கா, கடல்ல யோனாவுக்கு என்னதான் ஆச்சு? கடலின் ஆழத்தில யோனா மூழ்கினார். கடலின் ஆழத்தில யோனா மூழ்கினார். கடல் காற்று எல்லாம் அமைதியாயிற்று. கடல் காற்று எல்லாம் அமைதியாயிற்று. ஆழத்திலே இருந்து ஆண்டவரை கூப்பிட்டார். ஆழத்திலே இருந்து ஆண்டவரை கூப்பிட்டார். ஆண்டவரும் குரல் கேட்டு உதவிக்கு அனுப்பினார். ஆண்டவரும் குரல் கேட்டு உதவிக்கு அனுப்பினார். ஆண்டவரும் குரல் கேட்டு உதவிக்கு அனுப்பினார். உதவிக்கா? நல்ல வேலை. இன்னொரு கப்பல் வந்துச்சாக்கா? அட அறிவாளி, கடலுக்கு அடியில ஆழத்துல இருக்கிறவனை கப்பல் எப்படி காப்பாற்றும்? அப்புறம் யாருக்கா காப்பாத்துனாங்க? ஒரு பெரிய மீன். பெரிய மீனா? அடேங்கப்பா, ஆண்டவர் எப்படி எல்லாம் மனுஷனை காப்பாத்துறாரு. ஆமா ஆமா, கடலுக்கு அடியில யோனாவை விழுங்குறதுக்காகவே ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மீனோட வயிற்றுல 3 நாள் இரவு பகலா யோனா தங்கி இருந்தாராம். அங்கிருந்து ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். அது மட்டுமல்ல, நீங்க சொல்ற வேலை செய்கிறேன் ஏசப்பா என்றாராம். இப்படிதாங்க எல்லா மனுஷனும் ஆண்டவரை சொல்லுக்கு கீழ்ப்படியாம போறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை துயரம்னு வந்தா மட்டும் ஆண்டவரை தேடுறாங்க. ஆமா, அதே மாதிரிதான் யோனாவும் மீனோட வயிற்றுல இருந்து 3 நாள் ஆண்டவரை புகழ்ந்தாராம். 3ஆம் நாள் யோனாவை மீன் ஒரு கரையில போய் கத்திச்சாம். நல்ல வேலை, தப்பிச்சுட்டாருக்கா. தப்பிச்சுட்டாரா? எந்த ஊர்ல தப்பிச்சுன்னு தெரியுமா? எந்த ஊர்லக்கா? நினிவே ஊர்லயே தப்பிச்சு. ஐயோ! அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் யோனாவை நினிவே எச்சரிக்கை அனுப்பினார். யோனா எப்படி எச்சரித்தார் தெரியுமா? எப்படி எச்சரிச்சாக்கா? பெரியோரே சிறியோரே மனம் திரும்புங்க. பெரியோரே சிறியோரே மனம் திரும்புங்க. வாலிபரே கன்னியரே பாவத்தை விட்டிடுங்க. வாலிபரே கன்னியரே பாவத்தை விட்டிடுங்க. இன்னும் 40 நாள் தான் உண்டு. இன்னும் 40 நாள் தான் உண்டு. நினிவே அழியும், நிச்சயமாய் அழியும். நினிவே அழியும், நிச்சயமாய் அழியும். நினிவே அழியும், நிச்சயமாய் அழியும், அழியும், அழியும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நினிவே மக்கள் ஆண்டவருக்கு பயந்தாங்க. உடனே நினிவே முழுவதும் ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எப்படி மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா? எப்படி பண்ணிட்டாங்க? ராஜா உட்கார்ந்த சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜா உட்கார்ந்த சாம்பலிலே உட்கார்ந்தான். மனுஷனும் மிருகமும் ஒண்ணுமே சாப்பிடல. மனுஷரும் மிருகமும் ஒன்றுமே சாப்பிடல. தண்ணி கூட குடிக்காம தேவனை வேண்டினாங்க. தண்ணி கூட குடிக்காம தேவனை வேண்டினாங்க. இப்படியாக அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோரும் ஆண்டவர் கிட்ட அழுது வேண்டினாங்களாம். உடனே ஆண்டவர் அவங்கள மன்னிச்சுட்டாராம். அடடே, மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிச்சிட்டாராக்கா? ஆமா, மன்னிக்கிற தெய்வம் நம்ம ஏசப்பா மட்டும்தானே. ஆமா, ஆமா. அதுவும் இப்படி அழுது குழப்பி சாப்பிடாம இருந்தா மனமில்லாம இருப்பாரா? ஆமா, ஆமா. இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாக்கா? அப்புறம் நினிவே மக்கள் எப்படி அழிகிறாங்க என்பதை பார்ப்பதற்காக ஊருக்கு வெளியே ஒரு குடிசை போட்டு 40 நாள் அங்கேயே தங்கி இருந்தாராம். ஆனா 40 நாட்கள் ஆகியும் நினிவே மக்கள் அழியலேன்னு ஆண்டவர் மேல கோபம் கொண்டாராம். ஏக்கா,
யோனாவுக்கு ஆண்டவர் மேல கோபம். அதே கோபத்துல ஆண்டவர் கிட்ட சொன்னாராம், அதனால எனக்கு தெரியுமே நீ மன்னிப்பீர்னு எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே நீ மன்னிப்பது எனக்கு தெரியுமே. இதுக்குதான் தரிசித்துக்கு கப்பலை தப்பித்து போனேனே, இதுதான் கசிதுக்கு கப்பலேறி போனேனே. போக விட்டீரா என்ன நீ தப்பிக்க விட்டீரா, போக விட்டீரா என்னை நீ தப்பிக்க விட்டீரா. மன்னிப்பு கேட்டாலே உடனே நீ மன்னிப்பதை தெரியுமே, மன்னிப்பு கேட்டாலே உடனே நீ மன்னிப்பது தெரியுமே. அழியாம விட்டீரே என் வார்த்தையை பொய்யாக்கி விட்டீரே, அழிக்காம விட்டீரே என் வார்த்தையை பொய்யாக்கி விட்டீரே. இப்படியாக யோனா ஆண்டவர் மேல கோபமா இருந்தாராம். அதே கோபத்தோடு ஒரு ஆமணக்கு செடியின் அடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாராம். உடனே ஆண்டவர் ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டாராம். அந்த பூச்சி இரவோடு இரவாக அந்த ஆமணக்கு செடி முழுவதும் தின்று காலையில் அந்த ஆமணக்கு செடி பட்டு போயிருந்ததாம். ஐயோ, யோனாவுக்கு பயங்கர எரிச்சல். இந்த செடி ஒண்ணுதான் நமக்கு குளிர்ச்சியா இருந்தது, இப்போ அதுவும் இல்ல. இப்படி வாழ்றதுக்கு நம்ம பேசாம செத்து போயிடலாமே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு ஒரே எரிச்சல் கொண்டாராம். அப்ப ஆண்டவர் யோனாவோடு பேசினாராம். என்ன பேசினாருக்கா? ஆமணக்கு செடியே நீ நட்டதில தண்ணியும் ஊத்தறியே, ஆமணக்கு செடியே நீ நட்டதில தண்ணியும் ஊத்தலையே. சாகிற அளவுக்கு உனக்கியே எரிச்சல் யோனாவே, சாகிற அளவுக்கு உனக்கு ஏன் எரிச்சல் யோனாவே. நீ நடாத விரிக்காத தண்ணி பாய்ச்சாத செடிக்காக இவ்வளவு பரிதாபமா, நீ நடாத விதைக்காத தண்ணீர் பாய்ச்சாத செடிக்காக இவ்வளவு பரிதாபமா. இத்தனை மக்கள் மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்காம இருப்பேனா, மன்னிக்காம இருப்பேனா. இப்படியாக வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மக்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னை நோக்கி கெஞ்சும் போது நான் மன்னியாமல் இருப்பேனா அப்படி என்று சொன்னாராம். அடடா, ஆண்டவருக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இல்லக்கா. ஆம் அன்பு சகோதரரே சகோதரியே, யோனாவை போல் அல்லாமல் அன்னை மரியாவை போல ஆண்டவர் திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோம். இவ்வளவு நேரம் யோனாவின் வரலாற்றை கேட்ட உங்கள் அனைவருக்கும் விண்ணரசி மாதா பிரசிடென்ட் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறுகின்றோம். பாடியே பல்லாண்டு வளம்